My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அது நடக்கவே நடக்காது. சிங்கம் சார், உங்களோட ஸ்டைல் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஜான் தப்பிச்சு போயிட்டா. அங்க பாருங்க. ஓ, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்டைல் கூட பண்ணக்கூடாதா? நான் அவனை சும்மா விட போறது இல்ல. என்ன பண்றேன்னு பாரு. அவனை விட வேகமா ஓடி போய் அவனை பிடிக்கிறேன் பாரு. ஏய் ஜான், ஒழுங்கா நின்னுடு. சிங்கம் சார், உங்க பைக் எடுத்துட்டு போங்க. அட கடவுளே, இங்க என்னதான் நடக்குதோ? ஏய், ஒழுங்கா நின்னுடு ஜான். Stop in the name of law. ஏய். ஓகேடா பூசணிக்க மாட்டியா? நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணிடுறேன். நீ கவலையப்படாத. மோட்டோனே எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் இப்ப இங்க வாழவே முடியாது போல இருக்கு. இவ்வளவு நல்லவங்களா இருக்கும் போது எப்படி இங்க எல்லாம் குற்றங்கள் நடக்குது? குட்டப்பையில என்ன ஆச்சு? விஷயத்தை விவரமா சொல்லு. நான் பேங்க்ல இருந்து காசை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தேன்னா திடீர்னு ஒரு ஆள் என்ன துரத்த ஆரம்பிச்சுட்டான். அவன் இப்பவும் என்ன துரத்திக்கிட்டு தான் இருக்கா. எப்படியாவது என் பணத்துக்கு பாதுகாப்பு கொடு. என்னையும் நீ தான் காப்பாத்தணும். நீ கவலையப்படாதடா குட்டை. வாழ்க்கையில முதல் முறையா என்கிட்ட உதவி கேட்டிருக்க. அந்த உதவியை நான் கண்டிப்பா உனக்காக செய்வேன். வா, என் கூட வா. ஏய், நின்னுடு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், உன்னை விட மாட்டேன். அம்மா, அம்மா. ஏய் மோட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு. அம்மா, அம்மா, அம்மா. ஏய், நிறுத்துடா, வேணாம், போதும். ஆஹா, சாரி. அந்த குட்டப்பைய ஜான் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரும்போது யாரோ அவனை ஃபாலோ பண்றதா சொன்னான். அதனாலதான் அவனுக்கு உதவி பண்ணலாம்னு அடிச்சேன். நீங்க எதுக்காக இந்த வழியில வந்தீங்க? சொல்லுங்க சார். மோட்டு, அவன் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வரல, கொள்ள அடிச்சிட்டு வந்திருக்கான்டா. அவனை பிடி. குட்டை ஜட்கா சார், எவ்வளவு முயற்சி பண்ணி எங்களால ஜானை பிடிக்க முடியல. ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கான். புது மிஷின் ஏதாவது கண்டுபிடிக்க. அதாவது ஜான் மெதுவா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் அவனை பிடிக்க முடியும். சிங்கம் சார், என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, எதுக்கு பயப்படுறீங்க? நான் உங்க கூட இருக்கேன்ல. அப்புறம் என்ன? ஏய், இது என்னோட டைலாக். இத என்ன தவிர வேற யாரும் சொல்லக்கூடாது. இல்ல, சொல்லவே கூடாது. அடோ சிங்கம் சார், நீங்க தயவு செஞ்சு பயப்படாம இருங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் மிஷினை ரெடி பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஸ்லோ மோஷன் கேஜெட். இதோ இருக்கு பாருங்க. இந்த கிரீன் பட்டனை நீங்க ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். அப்புறம் இதுல இருந்து வர ரேஸ் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரையுமே பாதிச்சிரும். அதுக்கப்புறம் ரெட் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பழையபடி மாறிடும் நண்பா. அப்படின்னா நானும் ஸ்லோவா ஓடுவோம் போல இருக்கே. அதுக்கப்புறம் எப்படி அவனை பாஞ்சு பிடிக்க முடியும்? எப்படின்னு சொல்லுங்க. அட, இந்த பேண்ட போட்டுக்கோங்கப்பா. யாரு கையில இந்த பேண்ட் இருக்கோ அவங்க மேல எந்த ஒரு தாக்குதலும் நடக்கவே நடக்காது. 2-3 பேண்டை எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க உங்களோட கான்ஸ்டபிள்ஸ்க்காக. இந்தாங்க. அப்படியா? விஷயத்தை உடனே நம்ம பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும். சார், நாங்க ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹீரோ திடீர்னு வராம போயிட்டாரு. உங்களை பார்த்தா ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. நீங்க எங்க படத்துல ஹீரோவா நடிக்க முடியுமா? உங்களுக்கு ஹீரோ இதோ வந்துட்டேன். நான் பிறந்ததுல இருந்தே ஹீரோ சார். அப்ப வாங்க, நீங்க தான் என் ஹீரோ. ஹலோ ஹீரோ, இப்ப நீங்க ஷூட்டிங்க்கு ரெடி தானே? எஸ் ரெடி. சரி, உங்க ரெஸ்ட்ல இருக்கிற வாட்ச் பேண்ட் எல்லாத்தையும் கழட்டி வச்சிடுங்க. ஹீரோ கையில இந்த மாதிரி விஷயங்கள் எதையும் மாட்டிருக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு சோலோ ஃபைட். கை ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும். இந்தாங்க வச்சுக்கோங்க. ஐ எம் ரெடி சார். அட பாவிங்களா, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. இது சீட்டிங். நான் ஒத்துக்க மாட்டேன். இப்படி ஸ்லோ மோஷன்லயே நடந்துகிட்டு என்ன ராபிச்சே பகல்ல எடுத்துட்டு இருக்காங்க? தோ வந்துகிட்டு இருக்கேன்டா.
மோட்டு பத்லு, இனி உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது. என்ன முதல்ல தூக்குங்கடா. நீங்க ஸ்லோ மோஷன்லயே இருங்க. ஸ்லோ மோஷன் கேஜெட்டால என்னோட வேலையெல்லாம் சீக்கிரம் நடக்குது. இப்ப நாம போய் கொஞ்ச நேரம் ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்சம் இல்ல, டைலாக்கும் இல்ல. இப்ப நாம எஸ்கேப் ஆகணும். சீக்கிரம் போங்கடா. கஜா என்னையா நடக்குது இங்க? சிங்கம் கிட்ட கொடுத்த ஸ்லோ மோஷன் டான் யூஸ் பண்ணிட்டா போல இருக்குது ஐயா. இதை இப்ப எப்படி சரி பண்றது? அட இன்னும் கொஞ்ச நேரத்துல அதோட பவர் தானா கட் ஆயிடும்பா. அப்புறம் கூடிய சீக்கிரமே இவங்க எல்லாம் நார்மல் ஆயிடுவாங்க. ஆமா. அந்த ஜான் என்கிட்ட இருந்த மிஷினை திருடிட்டு ஓடிட்டான். அதனால நான் அவனை சும்மா விட போறது இல்ல. சரி வாங்க, அந்த குட்ட பையன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இப்ப நாம வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணும். நாம மறுபடியும் அவங்கிட்ட போனா அந்த மிஷின் ஆன் பண்ணி நம்மள ஸ்லோவா மாத்திடுவான். அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பிடிக்கணும்னா இந்த மாதிரி ரவுண்ட் ராலி போட்டு தான் யோசிக்கணும். அந்த மாதிரி வளராதவங்க கிட்ட நாம எல்லாம் தோத்துற கூடாது. கூடி வாழ்ந்த டாக்டர் பூசணிக்கா மண்டையா, நாம எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு. அந்த குட்டப்பைய ஜான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதான் சரியான நேரம். அவனை பிடிக்கலாம். இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். அடே உயரமா வளராதவனே, இதோ வந்துகிட்டு இருக்கேன்டா. வெல்கம் வெல்கம். ஜான் ஆகப்போறோம் டான். ஜான் ஆயிட்டான்டா டான். நீங்க இப்படி ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்துகிட்டே இருங்க. நான் போய் இங்க இருக்கிற பேங்க் எல்லாத்துலயும் கொள்ளை அடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பேங்கையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். இந்த குட்டப்பைய ரொம்ப கில்லாடியா இருக்கான். நமக்கு முன்னாடியே பேங்க்ல கொள்ளை அடிக்க அவன் திட்டம் போட்டிருக்கான். சீக்கிரம் வாங்க, அதை தடுத்து காப்பாத்தலாம். சரி, ஆனா எப்படி? டேய், வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதடா. நீயே ஏதாவது ஐடியா பண்ணி சீக்கிரம் சொல்லு. ஐடியா? அந்த கேஜெட்டோட பவர் கார்லயோ ட்ரக்லயோ நிச்சயமா பாதிக்காது. அதனால நாம எல்லாரும் கார்ல போலாம். நேரா போய் அவன் மேல இடிச்சு அவனை காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து லகப் சக்கம் பண்ணிடலாம். இது ரொம்ப சூப்பர் ஐடியாப்பா. உங்களுக்கு என்னோட காரை தரேன். அதை யூஸ் பண்ணி அவங்கள நீங்க மடக்கி பிடிங்க. ஏன்னா அவங்க ரேஸ் என்னையும் என் வண்டியையும் பாதிக்காதுப்பா. இந்த பேங்கை ஏற்கனவே கொள்ளடிச்சிட்டான். அடுத்த பேங்குக்கு போங்க. அடக்கடவுளை, இதையும் கொள்ளடிச்சிட்டான். அதோ இருக்க அந்த குட்டப்பைய. சீக்கிரமா போய் அந்த கேஜெட் எல்லாம் எடுத்துட்டு வா மோட்டோ. என்னையா மறுபடியும் ஸ்லோ மோஷன்ல ஆயிடுச்சு. வாங்கோப்பா, ஏதாவது பண்ணலாம். ஓ, நீ காருக்குள்ளேயே இரு. நாம இப்ப காரை விட்டு கீழே இறங்கினா அந்த ரேஸ் நம்மளையே பாதிச்சிரும்பா. இவங்க தான் இவ்வளவு ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்காங்க. டபுள் ஸ்பீட்ல வேலை பண்றாங்க. எப்படி இது? அட நண்பா, இது அதே கேஜெட்டோட பவர் தான். அது உடைஞ்சதுனால இப்போ தலைகீழ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நான் இந்த கேஜெட்டை மறுபடியும் புதுசா செஞ்சு தரேன். ஆஹா, நான் இப்ப நார்மல் ஆயிட்டேன். இந்த கேஜெட்டை வச்சுக்கிட்டு நாம தான் நிறைய அடி வாங்கணும். இப்ப நம்ம ஜெயிலுக்கு போய் உட்காந்து 6 அமர ரெஸ்ட் எடுக்கலாம்.
பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்ச விடு, வாங்கின அடிக்கு முதல்ல டீச்சர் வேணும். சிங்கம் சாரோட ஜெயிலுக்கு போலாம் வாங்க. தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. நீங்க மட்டும் சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணலனா ஜான் மாதிரி கிரிமினலை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும். அவனை பிடிச்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. மோட்டு பத்லு கிட்ட இருந்து தப்பிச்சு போறது நடக்காத காரியம். இம்பாசிபிள். மறுபடியும் என் டயலாக சொல்லி என்னைய கிண்டல் பண்றீங்களா?